நாகன் அத்தியாயம் 2. தேனி மாவட்டம். நான் உங்கள் தேன்மொழி சுராமிகா. தேனி மாவட்டம் மேகமலை ஊர். தேனி மாவட்டம் தமிழ்நாட்டின் தென்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்ட இயற்கை எழில்மிகு மாவட்டம். தேனிக்கு போகும் வழியில் வைகை அணை, கும்பகரை அருவி, சுருளி அருவி, மேகமலை, கழுகுமலை, 17 கொண்டை ஊசி வளைவு மலைப்பாதை, உலகிலேயே உயரமான தேயிலை தோட்டம், கண்ணகி கோயில் உள்ளன. அங்கு இருக்கும் பொருளாதார நிலை என்னவென்றால் விவசாயம்தான். அங்கு முதுகெலும்பு. கரும்பு, பருத்தி, அரிசி, தேயிலை, ஏலக்காய், திராட்சை, மாம்பழம், வாழைப்பழம், தேங்காய், சர்க்கரை ஆலை, பருத்தி என்று பல உள்ளன. நாம் இப்பொழுது மேகமலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டர் உயரத்தில் தேனியிலிருந்து 44 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அங்கு தேயிலை, ஏலக்காய் என்று காடு பார்ப்பதற்கு இயற்கை சூழ்ந்திருக்கும். போகும் வழியெல்லாம் நிழல் தரும் மரங்களும், பலா மரமும், செம்மரமும், வாழை மரமும், மலை வேம்பு பல மரங்களும் அங்கு உள்ளன. ஏலக்காய் நிழல் தரும் இடத்தில் மட்டும் வளரக்கூடியவை. அதனால்தான் நிழல் தரும் மரங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரத்தின் நிழலில் ஏலக்காய் நன்றாக வளரும். மேகமலை எஸ்டேட் பங்களா. கருநீல கலரில் பட்டு ஜரிகை வைத்து பாவாடையும் ஜரிகை கற்களால் கோர்க்கப்பட்ட பிளவுஸ் அணிந்து கொண்டு ஆரஞ்சு கலர் தாவணியில் அழகு பதுமையாக கையில் வெண்கல செம்புடன் அந்த எஸ்டேட் மாளிகையில் இருந்து வெளியே வந்தாள் துளசி. இடுப்பு வரை அவளின் முடி பின்னப்பட்டிருந்தது. அவளுடைய கூந்தலில் தோளில் படும் அளவிற்கு மல்லிகைப்பூ சூடியிருந்தாள். சின்னதாக நெற்றியில் அழகான பொட்டு, கண்களில் மை தீட்டப்பட்டிருந்தது. மீன் வடிவத்தில் கண்கள் இருந்தது. உருண்டையான முகம், காலில் கொலுசு. நடந்து வரும்போது அந்த மேகமலை முழுவதும் அவளின் கொலுசொலி சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. அவள் வந்து நின்ற இடம் துளசி மாடம். துளசி மாடத்திற்கு வெண்கல செம்பில் கொண்டு வந்த தண்ணீரை ஊற்றினாள். அங்கு அவள் வளர்ந்திருக்கும் செவ்வந்தி, முல்லை அத்தனை பூவையும் எடுத்து மாடத்தில் விட்டு சூடமேற்றி கொளுத்தி கொண்டு அந்த மாடத்தின் 3 சுற்று சுற்றினாள். தாத்தா வெள்ளை வேஷ்டி சட்டையை அணிந்து கொண்டு கையில் ஒரு தடியையும் வந்து நின்றார். கம்பீரமாக இருந்தார். வெள்ளை மீசை, தொப்பை, தாடின்னு இருந்தது. காலில் கருப்பு கலர் செருப்பு போட்டிருந்தார். தாத்தாவை திரும்பி பார்த்த துளசி, தாத்தா, நான் வாசுகிராஜனுக்கும் சக்தி தேவிக்கும் போய் பார்த்துட்டு வரேன் தாத்தா என்று அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க அவளின் கையை பிடித்தார் தாத்தா. துளசிமா, எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் அங்கே போகாதேன்னு. எல்லோரும் பாம்பு கடிச்சு செத்துட்டு இருக்காங்கம்மா. அந்த கோயிலுக்கு தான் யாருமே போகிறது இல்லையே. அங்கே இருக்க நாகதேவை எல்லாத்தையும் கடிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வாசுகிராஜன் தான் நம்ம சாவுக்கெல்லாம் காரணம் என்று சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீயும் அங்கே போய் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன கண்ணு பண்ணுவேன்? துளசிக்கு ஒற்றை கை தாத்தாவின் பிடியில் இருந்தது. இன்னொரு கையை எடுத்து இடுப்பில் வைத்து கொண்டவள் பெருமூச்சு விட்டாள். தாத்தா, இதுவே எத்தனை நாள் சொல்வீங்க? எனக்கு ஒரு நாளும் எந்த ஆபத்தும் வந்ததில்லை. நம்ம வாசுகிராஜனா நம்மளை கொல்ல போறாரு? இல்லை தாத்தா, அவர் தெய்வமா நின்று நம்மளை எல்லாத்தையும் காப்பாத்திட்டு தான் வருவாரு. நான் எத்தனை நாள் போய் பால் வைத்து கொண்டு வரேன். அப்ப ஏன் என்னை ஒண்ணுமே பண்ணல? எனக்கு ஒன்றும் ஆகாது தாத்தா. நான் வாசுகிராஜனை பார்க்காமல் இருந்தால்தான் எனக்கு காய்ச்சல் வந்துடும். என்னை விடுங்க என்று கையை உதறிக்கொண்டு கண்ணடித்தபடியே ஓடினாள். தாத்தா வானத்தை பார்த்து கைகளை தூக்கி, என் பேத்தியை காப்பாற்றி விடு, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று வேண்டிக் கொண்டு, கண்ணகி தேவி உனக்கு துணை நிற்பாள் என்று சொல்லிக்கொண்டு வீட்டிற்கு சென்றார். துளசி ஓடிப்போய் வெள்ளை அரளிப்பூவும் ஒரு வெண்கல வாளியில் பாலும் முட்டையும் மஞ்சளும் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு சென்றாள். அவள் நடந்து போகும் அழகே தனி அழகுதான். அவள் கால் கொலுசிலிருந்து வரும் சத்தம் வீணை வாசிப்பது போல் இருந்தது. துளசிக்கு முன்னால் யார் போய்கொண்டிருப்பதை பார்த்த துளசி, நந்தினி, நந்தினி என்று கத்தினாள். நந்தினி திரும்பி பார்த்தாள். சாதாரண பாவாடை, பிளவுஸ், வெள்ளை கலர் தாவணி அணிந்திருந்தாள். துளசியை பார்த்ததும் சந்தோஷத்தில், ஏய் துளசி, இன்னைக்கு கோயிலுக்கு கிளம்பிட்டியா? உனக்கு எத்தனை நாள் சொல்றது அந்த பக்கம் போக வேண்டாம் என்று? நீ போகவே மாட்டையா? கேட்கவே மாட்டையா? என்னை விடு நந்தினி. நீ இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்க? நான் எங்கே கிளம்புவேன்? உங்கள் தாத்தாவோட ஏலக்காய் தோட்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஏலக்காய் பறிக்க போகிறேன். அப்பனா வாயேன், கோயிலுக்கு போயிட்டு போகலாம். ஐயோ, நான் அந்த பக்கம் வரமாட்டேன்ப்பா. எனக்கு பாம்புனா ரொம்ப பயம். அதனால என்ன ஆனாலும் பாம்பு இருக்கிற இடத்துக்கு என்னை கூப்பிடாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா.
நந்தினி, வாசிகராஜன் நம்மளை காப்பாற்ற தான் இருக்காரு, நீ தான் பயந்து சாகிற. நான் சொல்கிறத கேளு, தயவு செஞ்சு என் கூட வா. அப்போ தான் உனக்கு அவங்க பார்த்த உடனே மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணும்னு தோணும். துளசி, நான் ஒரு கதை சொல்லட்டா? வாசிகராஜனுக்கும் சக்தி தேவிக்கும் சத்தியமாக துளசியோட மனம் ஒத்துக்காது. அப்படி இருக்கும்போது நீயே அங்கே போனீன்னா கன்ஃபார்மாக அவங்க உன்னை வெறுக்க தான் செய்வாங்க. ஏற்கனவே ஊர் மக்கள் மேலே ஏன் கோபமாக இருக்கிறாங்கன்னு தெரியல. ஒவ்வொருத்தரையாக கொண்டுட்டு இருக்காங்க. நீ மட்டும்தான் அங்கே தைரியமாக போகிற. வேற யார் இங்கே தைரியமாக போகிறா கோயிலுக்கு? அது மூடி கிடந்து பல வருஷம் ஆகுது. ஆமாம், பாத்தியா நந்தினி, நம்ம வாசுகி கோயிலை இன்னும் அதிகமாக பராமரிக்கணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இலையெல்லாம் சுத்தம் பண்ணி ஒவ்வொரு நாளும் சுத்தமாக வச்சுக்கிறேன். நான் ஒரு நாள் போகலினாலும் ஒரே இலையாக வந்துடுது. ஆனாலும் எனக்கு வாசுகிராஜனை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வாசுகி கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் கண்ணகி கோயிலுக்காவது போகலாம்ப்பா என்று நந்தினி கையை பிடித்து இழுக்க போக, கண்ணகி கோயிலுக்கு நீ சொல்கிற வழியில் நான் வரமாட்டேன். நான் இப்படியே போய் கண்ணகி கோயிலில் நிற்கிறேன். நீ அப்படி உன்னோட வாசுகி சாமியை கும்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கண்ணகி கோயிலுக்கு வா, அங்கே காத்துட்டு இருக்கேன் என்று நந்தினி சொன்னவுடன் சரி என்று தலையாட்டி கொண்டு அவளும் ஓட ஆரம்பித்தாள். புதர் நிறைந்த இடம், ஒற்றையால் நடக்கும் அளவிற்கு வலி. அதற்குள் புகுந்து நடக்க ஆரம்பித்தாள். அவளுக்கும் கொஞ்சம் பயம் இருந்தது. கையில் ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு கீழே உள்ள சரியின் மீது அடித்து கொண்டுதான் சென்றாள். பாம்புகள் இருந்தால் ஓடிவிடும் என்று நினைத்து கொண்டு அடிக்க ஆரம்பித்தாள். எப்படியோ கோயிலுக்குள் வந்துவிட்டாள். கோயிலை சுத்தப்படுத்த ஆரம்பித்தாள். கோயிலுக்குள் சென்றதும் 108 பாம்பு சிலைகள் கற்களால் செதுக்கப்பட்டு அதை அங்கு வைக்கப்பட்டிருந்தது. ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் இருந்தது. அதற்கு கீழ் பாம்பு புத்து இருந்தது. அந்த படிக்கட்டில் இருந்து கீழே இறங்கி போனால்தான் அந்த பாம்பு புத்தே தெரியும். சுத்தி இருந்த சருகையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு வெளியில் எரிக்க ஆரம்பித்தாள். பிறகு அந்த வாசிகராஜனுக்கு சக்தி தேவிக்கும் தன் கையில் இருக்கும் பாலை புத்துக்குள் ஊற்றினாள். மஞ்சளையும் போட்டுவிட்டாள். முட்டையை அந்த புத்தின் அருகில் வைத்து கொண்டு வணங்க ஆரம்பித்தாள். அந்த புத்துக்குள்ளே வாசுகிராஜன் சிலையாக இருந்தார். சக்தி தேவி வெளியில் இருந்து இது எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். சக்தி தேவிக்கு இப்பொழுது எந்தவிதமான பலமும் இல்லை. தன் சக்தியை பராசக்தியிடம்தான் வாதிட்டு ஒவ்வொரு மக்களையும் தன்னால் முடிந்த அளவு காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். எப்பொழுதும் வாசுகிராஜன் உயிர் பெற்று வருகிறாரோ அப்பொழுதுதான் சக்தி தேவிக்கும் சக்தி வரும். அது வரைக்கும் சக்தி தேவி காத்திருக்கிறாள். துளசி ஒவ்வொரு காரியமும் செய்யும் போது வாசுகிராஜனிடம் பேசி கொண்டிருந்தாள். வாசுகிராஜனும் அதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். ஆனால் அவரால் எந்த அசைவும் செய்ய முடியாமல் அப்படியே இருப்பதால் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்தார். அது சக்தி தேவிக்கும் தெரிய வந்தது. ஏனென்றால் அவள் பூஜை செய்து கொண்டு போன பின்னால் வாசுகிராஜனிடம் மாற்றம் தெரியும். கல்லாக இருப்பவர் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்பார். கொஞ்சம் நேரம் பாம்பாக மாறி இருந்தாலும் அதற்கு மேல் மறுபடியும் கல்லாக மாறிவிடுவார். துளசியின் மனம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவர்களின் சக்தி அடங்கிவிடும் என்பது அவர்களுக்கும் தெரியும். ஆனால் துளசிக்கு முன் தன் சக்தியை அடக்கி கொள்ள அவர்கள் தயாராகத்தான் இருந்தார்கள். வாசுகி ராஜா, பால் ஊற்றியாச்சு, மஞ்சள் போட்டாச்சு, வெள்ளை அரளிப்பூ மாலை செஞ்சு உங்களுக்கு போட்டு விட்டாச்சு, இங்கே முட்டை வச்சிருக்கேன், மெதுவாக எடுத்து சாப்பிடுங்க. நாளைக்கு வரும்போது இது இங்கே இருக்கக்கூடாது. அப்புறம் சக்தி தேவிக்கு கொடுங்க. சரி, எனக்கு காலேஜுக்கு போகணும், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். தாத்தா என்னை தேடிட்டே இருப்பார். எப்போ பாரு பயப்படுறாரு நீங்கள் என்ன கொத்திடுவீங்கன்னு சொல்லி. அம்மா, நீங்கள் என்னை கொத்துவீங்களா? யோசித்தாள். தன் தாடையில் கை வைத்து யோசித்தாள். பரவாயில்ல, கொத்துறதா இருந்தால் கொத்திக்கோங்க என்று சொல்லிக்கொண்டுதான் கொண்டு வந்த வாளியை எடுத்து சென்றாள் துளசி. சக்தி தேவி அவள் பின்னால் தான் வந்து கொண்டிருந்தாள். அவள் இந்த காடை கடந்து ரோடு போகும் வரை அவளுக்கு காவலாக பின்னாலேயே வந்தாள் சக்தி தேவி. மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது 2-3 வார்த்தை சொல்லிட்டு போங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு அடுத்த கதை எழுதுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், எழுதுறதுக்கு உற்சாகமாகவும் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டுருங்க மறக்காமல். அட்லீஸ்ட் முடியலன்னா ஹார்ட்டாவது கொடுத்துட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. நன்றி.